அப்ப புது பாய் கொடு. சரி நானே வாங்க அடுத்துக்கு வரப்போம் கொடு. இந்தா அவ்வளவுதான். 20 புது பாய்க்கு 20 ரூபாய் வாங்கிக்கிறனா பாய்க்கு 10 ரூபாய் இந்த ஓஞ்சி போ. பத்தியா வாங்க சொல்ல எப்படி எப்படியோ கொடுக்குறாங்க கடைசியில ஒழிச்சு போடுறாங்க நில்லு வாங்க என்னத்துக்கா? ஆமா இது பழைய பாய்க்கு 10 ரூபாய் குடுத்துட்டான். இப்ப வாங்குற 20 ரூபாய் புது நானா லூசா மென்டலா பைத்தியமா? இப்ப வாங்குன பாய்க்கு இப்பே எவனா கொடுப்பானா? குத்துரு. எந்த மென்டலா கொடுப்பானா? குத்துரு. நோ குத்துறா நோ பேசுறா படத்தை குத்துரு. கொடுக்கணுமா? குடுத்த பாய்க்கு மட்டும் 10 ரூபாய் குத்துனா அது குடுத்துட்டேன். புது பாய்க்கு எவ்வளவு வாங்கின? 20 ரூபாய். 20 ரூபாய். 1 2 இந்தா பாய்க்கு 10 ரூபாய் முதல்ல குத்தனா இப்ப புது பாய் 20 ரூபாய் குத்தனா உனக்கு எனக்கு பாய்க்கே கிடையாது. தடை எனக்கு கேட்காத நீ எத்தனை பேர் கிளம்பிக்கிறீங்க? இப்போதைக்கு நான் தான் கிளம்பிக்கிறேன். என் துட்டு வாங்கி எனக்கே கொடுக்குறீங்க. எனக்கு ஆப்பு வைக்கிறியா? காப்பு வைக்கினா முதல்ல 10 ரூபாய் குத்துட்டுனா முடிஞ்சு போச்சு. இது புது பாய் 20 ரூபாய் முடிஞ்சு போச்சு. சரி விடு. பா உனக்கு 500 ரூபாய் வர மாதிரி ஒரு கணக்கு சொல்லிட்டா? என்ன கணக்கு? நான் கேட்குற பதில் சொன்னா உனக்கு 500 ரூபாய். இல்லைன்னா எனக்கு இந்த 20 ரூபாய். நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஆமா இல்லைன்னா 500 ரூபாய் எனக்கு தெரியாது. ஆமா இந்த 20 ரூபாய் இவனுக்கு லட்சுமி வச்சுட்டு கேள்வி கேட்டா சரி. 2 தலை 3 வாலு 4 காலு அது யாரு? தண்ணியில் இருக்கும் தரையில இருக்கும். வித்தியாசமான கேள்வியா இருக்குது. தலை 2 தலை 3 வாலு 4 காலு தரையில இருக்கும் தண்ணி இருக்கும் அது என்னது? சொன்ன 500 ரூபாய். தெரியலையா? தெரியல. அப்ப எனக்கு 20 ரூபாய் முடிஞ்சு போச்சு. வா போலாம். அவ்வளவுதான். நில்லு. இதுக்கு விட என்ன? நான் சொல்றேன்னு மட்டும் சொல்லலையா? கேள்வி பதில் சொன்னாதான் உங்க 5 ரூபாய். ஐயோ கேள்வி நான் சொல்றேன்னு மட்டும் சொன்னா இல்லையே. அந்த கேள்விக்கு பதிலே எனக்கு தெரியாது. என்ன பண்ண சொல்றேன்? 20 ரூபாய். சரி வா 13 காப்பு. வாங்க மாமா வாங்க. மாமா மிரண்டு வந்திருக்கீங்க. ஒரு மிரண்டாவது சாப்பிடுறீங்களா? ஒரே ஒரு ஓட்டோட சாப்பிட மாமா. ஓட்டோட தானே? ஆமா. நான் விரும்பி சாப்பிட்டு குடுமா. சரி மாமா. உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு. இருக்கும்போது நல்லா நீங்க போயிட்டு வரும்போது நம்ம மாமா அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. தட்டி தூக்கிட்டாங்க மாமாக்கு. மாமா வாங்க மாமா வாங்க. வாங்க மாமா வாங்க. நீங்க எப்ப வந்தீங்க சொல்லுங்க மாமா. வாங்க மாமா வாங்க. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். உங்க தொழில் எப்படி போச்சு? நீங்க போயிட்டீங்களாங்காட்டி அப்படியே படுத்துக்குச்சு மாமா. கவலைப்படாதீங்க நான் தூக்கி நிறுத்துறேன். அக்கா அப்படியா மாமா முதல்ல ரேட்டு சொல்லு. ரேட்டு சொல்லாத ஏண்டா என் ரேட்லாம் வந்து ஒரு நேரத்துல நிறைய ஹெவியா தான் இருந்தது. சரி இப்ப வயசாயிருச்சுல்ல எதுவும் ஆளு வரத்தை பார்த்து கிராக்கி வரப்போ 1000 500 தான் போதும். என் ரேட் எவ்வளவு தெரியுமா? ரூம் போட்டா 10,000 ரூபாய். 10,000 ரூம் போட்டா 5,000 ரூபாங்க. போடாத போனாக்கா முள்வேலி உண்டுமா? என் ரேஞ்சு ஒரு 2000 ரூபாய் போதும். போதுன்றா? போதும் 2000 ரூபாய். ஆமா அப்படி இல்லைன்னா நானே கொடுக்குறேன். அப்படியா? இது நல்ல டீலிங் ஆகுது. நீமா 1000 ரூபாய்க்கு போதுங்க. பரவாயில்ல விடுங்க ஆரம்பிங்க. சரி மாமா மாமா ஏண்டா ஏங்க என்னடா ஐயோ
ஒரே ஒரு ஏண்டா வரல எங்களை பார்த்து நல்லா எடுத்து சொல்லி தானே கிடைக்கும். அவதான் 10,000 ரூபாய் கேட்டுக்கிறாரு. 10,000 எனக்காங்க. ஆமா எனக்கு தான் 10,000 ரூபாய் போடுறாரு அவனுக்கு தான். ஏண்டா 10,000 ரூபாய் அப்படியே கேஷா கொடுத்துறாரா இல்ல கூகுள் பே? அது தெரியலமா தெரியல. சரி பரவாயில்ல, ஒரு கிராய்க்கு வரல செய்யுது. சரியா இப்படி செஞ்சானா ஏமா இருக்குதாம்மா, நீங்க ஆனா உங்களுக்கு பணம் வரல, அதனால சென்னை நடராஜனுடைய ஆலயத்துக்கு போறோம். அங்க போய் உங்க நாட்டியத்தை அரங்கேற்றம் பண்ணுங்க. பெரிய பெரிய பானக்காரெல்லாம் வருவாங்க. தூக்கி மூடுவாங்க. ஆமா பணம் நமக்கு தேவை பணம். பானக்காரெல்லாம் வேணாங்க. இந்த விஜய் மாமா ஒரு 2000 ரூபாய் தரணும். இப்பயே ஜிபே பண்றேன்றாரு. ஜிபே வேன்ல கூட அனுப்பட்டுமா? அவர் இப்ப அனுப்பினாருன்னா இப்பயே வந்துடலாம். அக்கௌண்ட்ல போறேன்னு சொல்றாங்க. அப்படியா? அந்த சரி, விஜய் பரவாயில்ல. போகலாமா? போலாமா? வாங்க. என்ன கூப்பிடுற நீ யாரு? என்ன கூப்பிடுற நீ யாரா? இந்த பசங்க ஆச்சா பசங்கள பொண்ணுங்க நீ என்ன பண்ற? ஆச்சா நீ என்னடா பண்ண போற? பண்ணுவேன். நீ வெறும் கட்டு வேலை மட்டும்தான், பூசு வேலைலாம் கிடையாது. நான் பண்ணுவேன். ஏய் நாய்காரியா? இப்ப என்ன கேக்குற நீ? அதுக்கு அட்ரஸ் அவங்க யார் தெரியுமா? யாரா? விலை மாதர்கள். அப்படின்னா பணத்தை கொடுத்தா சுகத்தை தருவார்கள். விலை மாதர்கள். நான் தானே சுகம். யார் நீ? அட போடா பாரு. இங்கிருந்து போத்துக்க வருவாங்க. கம்மியா என்ன உனக்கு என்ன வேணும்? நீ என்ன பண்ற? நீ பொண்ணு அட்ரஸ் வேணும். பேர் என்ன? அட்ரஸ் பேரு ஊரு என் பேனை தர நீ எழுத அட்ரஸ் தாலுகா மாவட்டம் அட்ரஸ். அப்படியா? பா அவங்க 4 பேர் இருந்தாங்க. ஒன்னு 500 ரூபாய், ஒன்னு 1500, ஒன்னு 2000, ஒன்னு 30,000. உனக்கு எது வேணும்? ஆனா ஒண்ணு இதெல்லாம் வாங்கன்னு வச்சுக்க, ஒன்னு விலை கம்மியா ஒண்ணு கிடைக்குது, தள்ளுபடியில ஒண்ணுக்கு இது வெறும் 150 ரூபாய். 150? ஆமா, இந்த மாசம் தள்ளுபடியில விட்டுக்கிறாங்க. நல்லா இருக்காது? அருமையா இருக்கும், பிரமாதமா இருக்கும். ஆமா, அந்த அழகு சிலையை பார்க்க வேண்டுமா? அந்த அற்புத கலையை பார்க்க வேண்டுமா? அந்த ஓவியத்தை காண வேண்டுமா? அதை ரசிக்க வேண்டுமா? பார்க்க வேண்டுமா? கண்குளிர காண வேண்டுமா? அந்த அழகை. மாமா எங்க ஓடுது? வாடா வா கா வச்சிரும். போ போ போ. ஏய் வா. நீ அது போல கூட பேன் ஓட. மாமா ஐயோ காயுது. காய் வேணும். ஐயோ தூ மச்சதே. காமன் விடுவானோ தூக்கமில்ல பாமா. ஆக்க வைக்கலாம். ஆக்கி வச்ச சோத்தே ஆற போடலாம். நீலோ கோயுது.